இதில் தான் போய் விடுவோம். ஒரு புனிதத்தின் புனிதமாக இருக்க கலக்க வேண்டிய இடத்துல ஒரு மனுஷன் இருந்தால் அவன் புனிதமானவன். நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறேன், என்ன அப்படின்னா, நான் புனிதமானவன். இப்போ நான் புனிதமானவனை சும்மா சொல்லிட முடியாது. அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களும் பொருந்தி இருந்தால் மட்டுமே. நான் கடவுளை கும்பிட்றதால மட்டும் புனிதமானவன் இல்லை. டெய்லி அன்பே சாயில 2 ஆடியோவை கொடுக்கறதால மட்டும் புனிதமானவனா இல்லை. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நாம் ஃபாலோ பண்ணணும், அதை செயல்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் புனிதமானவன். பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையா, நல்ல அண்ணனா, நல்ல தம்பியா, நல்ல நண்பனுக்கு நண்பனா, இந்த